அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 22/3/2024 திரையோதசி திதி என்று நாள் முழுவதும் உள்ளது. மகம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:28 வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். மந்தயோகம் நாளை அதிகாலை 4:28 வரை, அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மீன லக்னம், லக்னத்திலேயே சூரியன், புதன், ராகு, மேஷத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? வங்கி கடனுக்கு விண்ணப்பிக்க, தனியார் கடன் பைசல் செய்ய, செங்கல் சூளை பிரிக்க, காடு கழனி திருத்த, வழக்குகள் பேசி முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எப்போதும் சூரிய உதயத்தை பார்த்தபடியே நில், அப்போதுதான் நிழலானது உனக்கு பின்னால் விழும். ஆமாங்க, இது நம்முடைய முன்னோர்கள் சொன்ன மொழியாகும். பொதுவாகவே நீங்கள் கிழக்க பார்த்து எதையும் செய்கிறது நல்லதுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு கிழக்கு தாங்க ரொம்ப ராசியான தசை. அதனால தான் ஒரு முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துகிறதா இருந்தாலும் சரி, கிழக்கு பார்த்து உட்கார்ந்து நீங்கள் சிலதெல்லாம் செய்தீங்கன்னா நலமாக இருக்கும். அதே மாதிரி கிழக்கு வாசல் வீடாக இருந்தால் மேலே மேலே உங்களுக்கு வெற்றியும் கிடைத்து கொண்டே இருக்குங்க. இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் வெற்றியை நாடி செல்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் பணவரவு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தொகையும் இப்போ கைக்கு யார்கிட்ட நீங்கள் வாங்கியிருந்தீங்களோ அவங்கள்ட்ட திருப்பி தருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு அந்யோன்யம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைய தினம் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் உண்டு. உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்தாலும் சின்ன சின்ன பாராட்டுதல்கள் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தோல்வியாகவே எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அது ஒரு முயற்சி தவறுதல், அவ்வளோதான். ஆனால் அந்த தோல்வி நமக்கு எத்தனையோ பாடங்களை சொல்லி கொடுக்கிறது. 10 பேர் 100 பேர் சேர்ந்து சொல்லி கொடுக்காத விஷயங்களை 10 புத்தகங்கள் 20 புத்தகங்கள் படித்தாலும் தெரிந்து கொள்ளாத சில விஷயங்களை ஒரு தோல்வியானது கற்றுக் கொடுக்கிறது. அதனால தாங்க தோல்வியை தோல்வியாக எடுத்துக்கொள்ளாமல் தோல்வியை வெற்றியின் தொடக்கமாக எடுத்து
சாதிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதி சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. திடீர் பணவரவு உண்டு. அடிக்கடி வட்டிக்கு கட்டிக்கிட்டே இருக்கிறோமே, அந்த வட்டியை எப்படியாவது சரி பண்ணுறதுக்கு அசலை எப்படியாவது கொடுத்து முடித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி இன்றைய தினம் பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்பீங்க. அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால திருவருள் கூடி வந்திருக்குது. இறைவனுடைய அருள் இருக்குது. அடிக்கடி கோவிலுக்கு போக முடியுது. எல்லா கோவிலையும் போய் தரிசனம் பார்க்க முடியுது. அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் சந்திரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. வீடு வாகனம் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரமும் இன்னைக்கு எல்லா வகையிலும் லாபகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு தெம்பு தைரியம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. இன்றைய தினம் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வதே மேலானது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இருந்து எதெல்லாம் செய்து முடிக்கணுமோ அதையெல்லாம் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சில முக்கியமான முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி முடியாமல் போன சில காரியங்களெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். செல்வாக்கு உங்களுக்கு உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசு காரியங்கள் வெற்றியடையும். லோனு கூட நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம். உங்கள் ராசிநாதன் புதன் ராகோடு இருக்கிறதுனால பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இறக்கப்பட்டு ஏமாந்து அப்புறம் சிரமப்படாதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும். புதுசாக ஏதாவது கான்ட்ராக்ட் ஏதாவது கையெழுத்துறது, அதே மாதிரி புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது, அந்த முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாகுங்க. மேலதிகாரிகள் உங்களை நம்புகிறாங்க, ஆனால் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்குது. காரணம் 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சக ஊழியர்களை அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை, எதிர்ப்பவரிடம் துணிந்து நில், மதிப்பவரிடம் பணிந்து செல். ஆமாங்க, இதுதாங்க உங்களுடைய கொள்கை கோட்பாடு. எதிர்த்து நிற்கிறாங்கன்னா நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. என் மேலே எந்த தப்பும் கிடையாது, என்னை பற்றி நீ எப்படி அப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிலரிடம் எதிர்த்து நின்று நீங்கள் பேசுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களிடம் யாராவது மதிப்பு கொடுத்து உங்களை பாராட்டி நீங்கள் ஏற்கனவே செய்த சில உதவிகளை எல்லாம் நினைவு கூர்ந்து உங்களை புகழ்ந்து பேசும் பொழுது அவங்கள்ட்ட பணிவாக நடந்து கொள்ளக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்களிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. பரபரப்பாகவும் இருப்பீங்க. தள்ளிப்போன காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். செல்வாக்கு அதிகரிக்குங்க.
இருக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே நீங்கள் நினைச்சபடி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்கள்ட்ட இங்கிதமான பேச்சால் அதிக லாபம் நீங்கள் பார்ப்பீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இன்னைக்கு கிடைக்குங்க. பெரிய சலுகைகளும் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துருந்தாலும் இன்றைய தினம் சாதுரியமாக பேசி சில காரியங்களை எல்லாம் நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கடவுள் எப்பொழுதுமே கடுமையான போராட்டங்களை வலிமையான மனிதர்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய வலிமையை நம்பி உழைக்க தயாராக இருங்கள். ஆமாங்க, எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குறாரு? எவ்வளோ பேரை நான் பார்க்குறேன், நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் நான் இது வரைக்கும் சந்தோஷமாக இருந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளார நீங்கள் சங்கடப்படலாங்க. ஆனால் வாழ்க்கையில் கடைசி காலகட்டம் உங்களுக்கு தாங்க ரொம்ப இனிமையானதாக இருக்கும். அதனால தாங்க சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மக்கிட்ட வலிமை இருக்குது, வலிகளை தாங்கும் வலிமை இருக்குன்னு சொல்லி வாழ்க்கையில் போராட்ட குணத்துடன் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. மகம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன், கொஞ்சம் முன்கோபமெல்லாம் இருக்கும். அடுத்தவங்க விவகாரத்தில் இன்றைக்கி மூக்க நுழைக்காமல் இருங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நிதானத்தை இழக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளார பழசெல்லாம் ஏதாவது பேசினாங்கன்னா அதெல்லாம் பொறுமையாக பொறுத்துங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா நாளைக்கும் உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறார் சந்திரன். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன தான் லாபம் இருக்கும். அவசரப்படாதீங்க, பதட்டப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்கிறத விட நீங்கள் பிள்ளைங்களை என்ன சரியாக புரிஞ்சிக்கலையேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பள்ளத்தை நோக்கி பாய்வது தண்ணீரின் இயல்பு. மேலெழுந்து கொழுந்து விட்டு எறிவது நெருப்பின் இயல்பு. உங்களுக்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது. அது என்ன இயல்பு? இறைவன் கொடுத்திருக்கும் அந்த இயல்பு கண்டுபிடித்து பாருங்கள். அதை நோக்கி பயணம் செய்யுங்கள். எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆமாங்க, அதனால தாங்க நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடித்து அந்த திறமையை வளர்த்து கொண்டு சமுதாயத்தில் சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள், நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். திடீர் பயணங்கள் இருக்கும். நண்பரை பார்த்துட்டு வர்றதுக்காக இன்றைக்கி போவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்காலத்துக்கு, வருங்காலத்தில் பிள்ளைங்க நல்லா சௌக்கியமாக இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்
அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ளார ஓடும். அதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகுங்க. கேதுவின் போக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதுனால புது வண்டி வாங்க இப்போதைக்கு வேண்டாம், பிறகு வாங்கிக்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் 7வது வீட்டுக்கு வந்தோடனே வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிறதா இருந்தாலும் தொலைதூரமாக வண்டியை பயன்படுத்த வேண்டாம். அப்படியே பக்கமாகவே வண்டி ஓட்டிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி ஆதரவாக பேசுவாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அறிவுரை தேவைப்படும் போதுதான் ஆணவம் கண்ணை மறைக்கும். கவனமாக இருங்கள். நாம் ஏதோ ஒரு தவறு செய்துட்டோம், பிழை செய்துட்டோம், அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டோம். அப்போ நம்மளை அறியாமலேயே ஒரு கோபம் வரும், ஒரு வேகம் இருக்கும். அப்போ யாராவது எதாவது நமக்கு அறிவுரை சொன்னாங்கன்னா அதை நாம் கேட்க மாட்டோம். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு ஆணவம் வரும். அந்த ஆணவம் கூடாது. ஆமாங்க, அதனால தாங்க தனக்கு ஏதாவது தெரியலை அல்லது நாம் எதுலையா சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா தயங்காமல், கூச்சப்படாமல், வெக்கப்படாமல் பெரியவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் பூர்வ புண்ணியாதிபதியோடையும் தனாதிபதியோடையும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்களை பற்றிய ஒரு மரியாதை இன்றைக்கி அதிகமாகும். வெளிவட்டாரத்திலையும் உங்களை பெருமையாக பேசுவாங்க. நீங்களும் ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. குரு பகவானின் நேரடி பார்வை உங்கள் மேலே படுறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு வேலை கிடைக்கிறது அல்லது நல்ல வரன் அமையிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெட்டிப்பு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் விரும்பியதெல்லாமே வெற்றிகரமாக கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு முறையும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய இயல்புத்தன்மையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஆமாங்க, யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், நான் அப்படி தான் இருக்கிறது தான் நான் பேசுவேன். பளிச்சுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி தான் நான் கேள்வி கேட்பேன். நான் கேட்குறதுல எந்த தப்பும் இல்லையே. உங்கள் மனசில் எந்தவித கள்ளம் கபடமும் இல்லைன்னா நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதில் என்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் பளிச்சென்று பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நான் அப்படி தான் அப்படின்னு தைரியமாக தன்னைத்தானே பிரகடனப்படுத்தி கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும். இருக்கிற பார்க்குற வேலையில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தள்ளிப்போன காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் மேற்கொண்டு என்ன பண்ணலாம், சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் எந்த பொருள் அதிகமாக மூவ் ஆகுது, வாடிக்கையாளர்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு உத்தியோக யுக்திகளை இன்றைக்கி நீங்கள் மாற்றி
லாபம் பார்ப்பீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கசப்பான சம்பவங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. ரூம் போட்டு யோசித்து கவலைப்படுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. குரு பகவான் மறைஞ்சி இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் கால் வலி, கழுத்து வலி, முதுகு வலின்னு ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்களே ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மனம் சொல்லும் பாதையில் செல்லுங்கள் என்று எல்லோரும் சொல்வார்கள். மனம் சொல்வதை கேளுங்கள், ஆனால் அறிவு சொல்வதன்படி செயல்படுத்துங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. அறிவுபூர்வமாக எல்லாவற்றையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்னு எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசிப்பீங்க. நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்களில் மட்டுமே ஆர்வம் காட்டுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாகவே நீங்கள் கொஞ்சம் கோபப்பட்டீங்க, கடுமையாக பேசுனீங்க. குடும்பத்திலேயும் யாரும் உங்களை சரியாக புரிஞ்சுக்கலன்னு சில நேரங்களில் ஆவேசப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினம் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன பிணக்குகள், ஈகோ, அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு பரபரப்பாக விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சும் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரமும் இன்னைக்கு நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. 3ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள்லாம் வாங்குவீங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் உடல்நலக்குறைவு, சோர்வு, களைப்பு அதெல்லாமே இருக்கும். முன்கோபத்தையும் மூலம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்க தொடங்குவதற்கு முன்பாகவே நாம் விலகி நிற்க கற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க. கருவேப்பிலை மாதிரி நம்மளை பயன்படுத்திக்கிட்டு தூர தூக்கி எறிஞ்சிடுறாங்க. நமக்கும் புத்தி இருக்க மாட்டேங்குது. போனால் போகுதுன்னு நம்ம அடங்கி வளைஞ்சி போகிறதுனால தான் இப்படியெல்லாம் கிடந்து அவமானப்பட வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் நீங்களே நினைத்து கொண்டு இனி அதுபோல் இருக்கக்கூடாதுங்கிற வைராக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவசர முடிவு வேண்டாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க. சிலர்லாம் உங்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் உங்கள் விஷயத்தை வாங்கிட்டு போய் எல்லார்கிட்டையும் அதை பரப்பிட்டு இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க. எதிர்மறை எண்ணங்கள் அடுத்தடுத்து உங்கள் மனசுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கும். அதை தூக்கி போடுங்க. அடுத்தடுத்து ஜெயிக்க தான் போகிறீங்க. அப்படி இருக்கும்போது எந்த விஷயத்திலுமே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளை ரொம்ப விரட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க போக்கில் விட்டு பிடிச்சி அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வந்துடலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சி போகிறதாங்க நல்லது. உங்கள் மேலே தப்பு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இருந்தாலும் தப்பானவங்க மாதிரி உங்களை சித்தரிக்கிறாங்க. கொஞ்சம் அதை நாசுக்காக எடுத்து சொல்கிறது ரொம்ப நல்லதுங்க.
இன்றைய தினத்தில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். நேற்று உத்திராட நட்சத்திரக்காரங்க ஒரு மாதிரி இருந்தீங்கண்டல்லா, ஆனால் இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக இருக்கிறது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு செயல்படுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாம் நடக்குங்க. கும்பராசிக்காரர்களே, கஷ்டங்களுக்கு ஆறுதல் சொல்பவர்கள் மனிதர்கள். ஆனால் கஷ்டங்களுக்கு தீர்வு சொல்பவர்கள், தீர்வு வழங்குபவர்கள் இறைவன். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் மனிதனை காட்டிலும் இறைவனாக மாறுவதற்காக கஷ்டப்பட்டு வர்றவங்களை வெறுங்கையோடு அனுப்பாமல் உங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு தீர்வு சொல்லக்கூடியவர்கள், அவங்க மனசில் தெளிவை ஏற்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏதோ வேலை நடக்குதுப்பா, பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் இன்னைக்கு இருக்குங்க. ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பெல்லாம் ஒரே சூடாக இருக்குது, ஏதோ காய்ச்சல் அடித்த மாதிரியே இருக்குதே அப்படின்னு சில நேரங்களில் நீங்களே உங்களை தொட்டு பார்த்து கொள்வீங்க. உங்கள் ராசியிலேயே சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நாம் போகிற பாதை சரிதானா, ஏதோ போயின்னு இருக்கோன்னு சொல்லிட்டுலாம் போகக்கூடாது. வருங்காலத்துக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியையும் கொஞ்சம் திரும்பி பார்த்துப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைங்க வருங்காலத்தில் சிரமப்படக்கூடாது, அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சிரமப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பேசிக்கொள்வீங்க. பெற்றோரின் ஆசீர்வாதம் இன்றைக்கி கிடைக்கும். சகோதர வகையில் செலவுகள் வழக்கம் போல் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. பங்குதாரர்கள் சின்ன சின்னதாக ஏதோ ஒரு உரிமையில் பேசுவாங்க, விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்கெல்லாம் இப்போ வலியை ஓடி உங்ககிட்ட பேசுவாங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தொடரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மகிழ்ச்சியை உருவாக்காதவர்களுக்கு மகிழ்ச்சியை அனுபவிக்கும் உரிமை ஏதும் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க ஒரு இடத்துல நல்லது நடக்குது, அதுக்கு நம்மளை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அந்த நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது உங்களாலான உதவிகளை செய்திருப்பீங்க. 4 பேர் 4 குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீங்க. ஆமாங்க, அதனால தாங்க எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை உருவாக்கி வைத்துவிட்டு பிறகு அந்த உருவாக்கத்தில் கலந்து கொண்டு மகிழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. பல வருஷமாக மோதிக்கிட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருங்க. மனசுக்குள்ளேயே நீங்கள் வாட்டி வதக்கி கொண்டிருந்த சில கவலைகள் எல்லாமே உங்களை விட்டு இன்னைக்கு விலக ஆரம்பிக்குங்க. கேட்கலாமா வேண்டாமா, கேட்டால் ஏதாவது நினச்சிப்பாங்களா அப்படின்னு கேட்காமலே இருந்தீங்கள்ல, அதெல்லாம் இன்னைக்கு கேட்கலாம். கேட்டது கேட்டபடி கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே மாதிரி நண்பர்களும் இன்னைக்கு ஆதரவாக பேசுவாங்க. உறவினர்களுடன் இருந்த உரசல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வரும். மகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதகம் பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. ரேவதி நட்சத்திரக்காரங்க நேற்று கொஞ்சம் டென்ஷனாக இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அமோகமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. இந்த மனுஷன் ராப்பகலாக போய் உழைக்கிறாருங்க. நேரத்தில் காலாகாலத்தில் அவரால் சாப்பிடவும் முடியல. அப்படியெல்லாம் ஓடி ஓடி உழைச்சி ஏதோ கொஞ்சம் சம்பாரிச்சிட்டும் வராரு. ஆனால் எவ்வளவு சம்பாரித்தாலும் எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது. வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது. வேறு வீடு மாறி போகலான்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிருந்து பார்த்தோம். அங்கேயும் போனாலும் இதே மாதிரி தான் இருக்குது. இப்படியே போயின்னு இருந்தால் வருங்காலத்தில் என்ன பண்ணுறது? கொஞ்சமாவது சேமித்தா தானே நல்லாயிருக்கும். பணப்பிரச்சனை தீர்ந்து பண வரவு வந்தாலும் சேர்த்து வச்சா தானே பிள்ளைங்களுக்குன்னு ஏதாவது நாம் ஒரு சொத்து பத்து வாங்கி வைக்க முடியும். அது முடியலையே, பணம் சேரவே மாட்டேங்குது, வர்றதெல்லாம் போயிட்டே இருக்குதே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு நேராக போங்க. அற்புதமான திருக்கோவில், பழமையான சிவாலயம், ஸ்ரீ ஓணகாந்தேஸ்வரர் அப்படிங்கிற சிவாலயம். இந்த சிவன் கோவில் அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்திலேயே முக்கியமானது. ஏன்னா காஞ்சிபுரத்தில் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் 5 இருக்குது. அதில் ஒரு சிவஸ்தலமாக இந்த கோவில் இருக்குது. தொண்டை நாட்டு சிவாலயங்களில் 3வது தலமாக இந்த சிவாலயம் இருக்குதுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வருடைய ஆலயம் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து வடமேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா சும்மா 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. அதாவது பஞ்சிப்பேட்டம்பாங்க, காஞ்சிபுரத்திலே அந்த ஏரியா பஞ்சிப்பேட்டம்பாங்க. அங்கே தான் அருள்மிகு ஓணகாந்தேஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பகுதியை ஒரு காலத்தில் வானாசுரன் அப்படிங்கிற ஒருத்தர் ஆட்சி புரிந்து வந்தார். அவருடைய சேனாதிபதிகளாக ஓணம், அதுக்கடுத்தது காந்தன், அந்த மாதிரி 2 பேர் சேனாதிபதிகளாக இருந்தாங்க. அந்த 2 சேனாதிபதிகளும் வழிபட்டு முக்தி அடைந்த தலம். அந்த 2 பேர் வழிபட்ட சிவலிங்கம் இன்றைக்கும் இருக்குது. அங்கே நீங்கள் போட பார்க்கலாம். 3 நிலை ராஜகோபுரங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 சிவலிங்கங்கள் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பாகும். இங்கே அம்பாள் கிடையாது. ஏன்னா அம்பாள் காஞ்சிபுரம்னாலே ஸ்ரீ காஞ்சி காமாட்சியம்மன் தான் அம்பாள். அதனால் அம்பாளுக்குன்னு இங்கே தனி சன்னதி கிடையாது. ஆனால் 3 சிவாலயங்கள் இருக்குது. முதல்ல இருக்கக்கூடிய சிவாலயம் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ஓணன் வழிபட்ட சிவாலயம். அதனால் அதுக்கு பேர் ஓணேஸ்வரர் அப்படிங்கிற பேர். அதுக்கடுத்து 2வதாக பார்த்திங்கன்னா காந்தன் அப்படிங்கிற சேனாதிபதி வழிபட்ட சிவன்கிறதுனால அந்த சிவனுக்கு காந்தேஸ்வரர் அப்படிங்கிற பேருங்க. 3வதாக பார்த்திங்கன்னா சலந்தரன் அப்படிங்கிறவர் வழிபட்டது. அதனால் சலந்தரேஸ்வரர் அப்படின்னு 3 சிவலிங்கங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்குதுங்க. வயிறுதாரி பிள்ளையார் இங்கே இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஓம்கார கணபதி இருக்கிறார். அந்த ஓம்கார கணபதி காதில் நாம் காது வச்சு பார்த்தோம்னா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தினுடைய அந்த பிரணவ ஒளி அங்கே எழும்புறதை நாம் அழகாக கேட்டு புத்துணர்ச்சி அடையலாங்க. தட்சிணாமூர்த்தி இங்கே ஸ்ரீ சனகாதி முனிவர் இங்கே அவங்களோட இருக்கிறபோது அவங்க கூட வலது காலை முயலகன் மீது வச்சு அமர்ந்திருக்கிறார். அதே மாதிரி முருகப்பெருமான் மயில் வாகனத்திலே அமர்ந்த நிலையிலே இங்கே காட்சியளிக்கிறார். வன்னி மரம், புளிய மரம், இந்த 2மே இங்கே ஸ்தல விருட்சங்களாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோவிலுங்க. பணப்பிரச்சனை தீர்றதுக்கும் சம்பாதிக்கிற பணத்தை சேமித்து வச்சு ஒரு நகை நட்டு சொத்து பத்து வாங்கிறதுக்கும் மறவாமல் காஞ்சிபுரத்துக்கு செல்லுங்கள். ஸ்ரீ ஓணகாந்தேஸ்வரரை தரிசனம் செய்யுங்கள். பணம், காசு, பொருள் என புகழ்ந்து மகிழ்ச்சியாக வாழுங்கள். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.